Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So இப்போ வந்து நான் எங்க போக போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சென்னை தாங்க போக போறோம். So சென்னையில வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் லீலா பேலஸ்ல தான் வந்து ஸ்டே பண்ண போறோம். So லீலா பேலஸ் ஹோட்டல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேங்க. சென்னையிலே ரொம்ப பாப்புலரான ஒரு 5-star ஹோட்டல். So நான் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அங்க ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். So நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்து நான் அங்க ஸ்டே பண்ண போறோம். So இன்னைக்கு வந்து a day in லீலா பேலஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். So லீலா பேலஸோட ரூம்ஸ் அப்புறம் அங்க ஃபுட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So நாங்க வந்து 1 day லீலா பேலஸ்ல ஸ்டே பண்றதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்போம்ல, அது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது வந்து நான் வீடியோ முடியும் போது சொல்றேன். So அந்த அமௌண்ட்க்கு வந்து லீலா பேலஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறதும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. So நாங்க வந்து இன்னும் பெரம்பலூர்ல இருந்து கிளம்பல. இப்ப டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5:45 ஆகுது. நாங்க வந்து 6 o'clock தான் பெரம்பலூர்ல இருந்து கிளம்ப போறோம். சோ ப்ராபப்ளி அங்க ஒரு 12 o'clock ரீச் ஆகுற மாதிரி தான் வந்து நாங்க இன்னைக்கு போக போறோம். சோ என்னோட அம்மா தங்கச்சி எல்லாரும் கூட வராம இன்னைக்கு தான் நான் தனியா எடுத்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு சென்னை வரேன். சோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்கா தாங்க இருந்துச்சு. ஏன்னா இவன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. சோ ஒரு 4 to 5 hours நம்ம இவனை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனோம் அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சோ அதனால வந்து எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு 11:30க்குலாம் வந்து நாங்க சென்னை ரீச் ஆயிட்டோம். மேபி ஒரு 12:30 12:45 அங்க ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நாங்கள் லீலா பேலஸ் வந்துட்டோங்க. ஸோ லீலா பேலஸோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து #விசில் போடு அப்படின்னு வச்சிருந்தாங்க. ரீசெண்டாக சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஜடேஜா, சிவம் டுபேலாம் வந்து லீலா பேலஸ்க்கு வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு ஷோக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. அது எக்ஸாக்டா என்ன ஷோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அன்னைக்கு நம்ம வராம விட்டோமே அப்படின்னு எனக்கு லைட்டா தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க எதுக்காக மெயினா லீலா பேலஸ் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லீலா பேலஸ்ல ஜுவல்லரி எக்ஸ்போ நடக்குதுங்க. இது வந்து ஒரு பிசினஸ் எக்ஸ்போ. ஸோ அதனால வந்து என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எதுக்கு நம்ம வெளியில ஸ்டே போடணும், அங்க எக்ஸ்போ நடக்குதுன்னா அங்கேயே ஸ்டே போட்டுடலாம் அப்படின்னு தான் நாங்க இன்னைக்கு லீலா பேலஸ்ல ஸ்டே போட்டிருக்கோம். ஸோ இப்பதான் நாங்க செக்இன்லாம் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து லீலா பேலஸ்னு பேர் வச்சது கரெக்ட் தாங்க. ஏன்னா பேலஸ் ஃபீல் வருதுங்க. அவங்களோட ஆம்பியன்ஸா இருக்கட்டும், அவங்க பண்ணிருக்க இன்டீரியர்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஒரு பேலஸ்குள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது நிஜமாவே. ஸோ இதுதான் வந்து எங்களோட ரூம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ரூம் டூர் தான் வந்து காட்ட போறேன். ஸோ இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட் ரூம்ங்க. ஸோ நான் ரூம் ஓப்பன் பண்ண உடனே என்னோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டெஸ்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேல வந்து மிரர் வச்சிருந்தாங்க. மேபி வந்து நம்ம மேக்கப் வந்து நம்ம இங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த டெஸ்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செல்ஃபி மிரர் மாதிரி ஸ்லாண்டிங் மிரர் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி ரூம் இருக்குங்க. ஸோ இந்த ரூம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ நாங்க வந்து எங்களோட சூட் கேஸ்லாம் வந்து இங்கதான் அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ ரூமை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. ஏன்னா வந்து நித்தினோட சேர் எல்லாமே இங்கதாங்க இருக்கு. ஸோ இந்த ரூம் கொஞ்சம் குப்பையா தான் இருக்கு. ஸோ அந்த ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து யோகா மேட், அப்புறம் வந்து பாத்ரூம் ஸ்லிப்பர் அண்ட் தென் ஷூ பாலிஷ் எல்லாமே வந்து அந்த ரூம்ல வச்சிருந்தாங்க. அண்ட் அங்கேயுமே வந்து ஒரு பெரிய மிரர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரூமை சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ, நித்தின் வந்து ரொம்ப நேரமாக இந்த ரூமை சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. என்னதாண்டா வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலி பெட்ரூம்குள்ளே போகலாம். ஸோ பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டேபிளில் தான் நான் நித்தினோட திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ நித்தினுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபுட்டு வந்து நானே எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. கேரட், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து எக்கு. நான் மோஸ்ட்லி நாட்டு முட்டை தான் கொடுப்பேன். ஸோ அதனால எக்கு, அப்புறம் வந்து பால் பவுடர். ஸோ இது எல்லாமே வந்து நான் அந்த டேபிள் மேலே தான் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து இந்த மிக்சர் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து என்னோட சேவியர்னே நான் சொல்லுவேங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபுட்டை ஸ்டீமும் பண்ணிக்கலாம், பிளெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் நித்தின் பிறந்ததுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் எங்க டிராவல் போனாலும் இதுவும் என் கூட வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட நான் கேரட் வந்து கட் பண்ணி இதுல ஸ்டீம் பண்ணி அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது என் தங்கச்சி தான் எனக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ இது வந்து பேபி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ங்க. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000. பட் வந்து இது வந்து ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் வித் சேரோட இருந்துச்சுங்க. ஸோ இந்த எல்லாமே கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும் நித்தின் இருக்கிறதுனால. ஸோ நீங்க வந்து அதை கண்டுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வச்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் நித்தினோட பேபி வைப்ஸ், அப்புறம் வந்து வாட்ச்லாம் என் ஹஸ்பண்ட் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து பென்னு, அப்புறம் நிறைய கார்ட், மெசேஜ் கார்ட், அப்புறம் வந்து நோட் பேட்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நித்தினுக்கு இப்போ நான் போட்டு விடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து இங்கே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பெட்டுக்கு முன்னாடி வந்து சோஃபா போட்டிருந்தாங்க. சோஃபா வந்து இங்கே ஒரு சோஃபா அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சிங்கிள் சோஃபா இருந்துச்சுங்க. ஸோ பெட் அண்ட் சோஃபா ரெண்டுமே நல்லா கம்ஃபர்ட்டாக குஷனிங்காக இருந்துச்சு. நித்தின் என்ன பண்ணுற நீ? பிளேயிங்கா? ஸோ நமக்கு நல்ல தூக்கம் வருங்க இந்த பெட்டில் பார்த்து, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பெட்டுக்கு 2 சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரா டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் லேண்ட்லைன் ஃபோன் தாங்க எல்லா சைடும் வச்சுருக்காங்க. இந்த டேபிளில் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த டேபிளில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பெட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி டிவி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ எந்த சேனலுமே போடலைங்க, அதனால லீலா பேலஸோட ஆட் தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ டிவிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பிள் 3 வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட், குக்கீஸ் வச்சுருந்தாங்க, அது நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் மெனுக்கெலாம் வந்து QR கோட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிவி ஸ்டாண்டுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கபோர்டில் வந்து மினி ஃப்ரிட்ஜ் தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரைட், கோக், ரெட்புல், அப்புறம் வந்து பீர் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்து கபோர்டில் தான் வந்து வாட்டர் ஹீட்டர், அப்புறம் வந்து காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர், அந்த சாஷே பாக்கெட்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னதுன்னே தெரியலையே, இது வந்து ஆல்கஹாலுங்க, ஓட்கா அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அதனால நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த கபோர்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் ட்ரா இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஐட்டம் இருந்துச்சுங்க, லேஸ், அப்புறம் வந்து சாக்லேட்ஸ், நட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஏதாவது ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து எனக்கு என் கண்ணுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கார்டு தெரிஞ்சிச்சுங்க. சரி எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா சபா இப்பவே கண்ணை கட்டுது. ப்ரைஸ்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு லேஸ் பாக்கெட்லாம் வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் போட்டு வச்சுருக்காங்க. சரி நம்ம இதுக்கு ஆப்பிளே சாப்பிட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் அதோட பக்கத்து ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவி ரிமோட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ டிவிக்கும் பெட்டுக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய விண்டோங்க. ஸோ அந்த விண்டோலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பக்கத்து பில்டிங் வியூ, அப்புறம் வந்து லீலா பேலஸோட ஃப்ரண்ட் வியூவே வந்து நமக்கு சூப்பராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டெஸ்க்கு பின்னாடி டிவிக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஒரு மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட பால்கனி வியூ வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ பீச் வந்து ரொம்ப கிளியராக பக்கத்தில் இருக்க மாதிரியே தெரிஞ்சிச்சு. அண்ட் அதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தாங்க. ஜில்லு ஜில்லுன்னு காற்று வர சூப்பராக வந்துச்சு. அதனால அந்த பால்கனியில் உட்காந்துருக்கவே வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் அடிக்குது. பட் நாளைக்கு மார்னிங்லாம் வந்து நம்ம இங்கே உட்காந்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நித்தின் வந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் ரெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நித்தினோட திங்ஸ்லாம் ஒரு டேபிளில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த டேபிளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஸ்ட்ரைட்டாக 2 வாஷ் பேசன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வாஷ் பேசன் பக்கத்தில் தான் வந்து நமக்கு தேவையான எசென்ஷியல்ஸ்லாம் இருந்துச்சு. ஷேவிங் கிட், ஷவர் கேப், டூத் ப்ரஷ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து 2 டவல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெயிட் மிஷின் வச்சுருந்தாங்க. வாஷ் பேசனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவிஷனாக டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாய்லெட் ஏரியா வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து அங்கே வந்து பாத் ஏரியா வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் ஷவர், ஹேண்ட் ஷவர்னு எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஷவர் ஜெல், ஷாம்பூ, கண்டிஷனர் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட அப்படியே நம்ம பார்லரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே தான் வந்து பாத் டப் வச்சுருந்தாங்க. ஸோ பாத் டப் இருந்தாலே வந்து எனக்கு ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருங்க. ஏன்னா நித்தின் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவான் பாத் டப்பில். ஸோ பாத் டப் பக்கத்துலேயே வந்து 2 பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எதுக்குதான் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாத் டப்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் வந்து அழகாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தாலுமே வந்து நமக்கு பீச் சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்போலாம் போய் முடிச்சுட்டு இப்போ டின்னருக்கு தாங்க இங்கே ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம்.
ஸோ இங்கே வந்து 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் ரூம் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கும் சேர்த்து தான் புக் பண்ணுவோம். ஸோ இந்த பஃபேல வந்து இல்லாத ஐட்டமே இல்லைங்க. நான்வெஜ்ஜில் வந்து ஓடுறது, தவழ்றது, பறக்கிறது, நடக்கிறதுன்னு எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக வெஜிடேரியன்லேயும் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஃபேவரட் டெசர்ட்ஸ் வந்து ஒரு 20 ஐட்டம்க்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னே வந்து என்னடா சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து மேக் மை ட்ரிப்லேயே டின்னர் புக் பண்ணதுனால பெர் பர்சனுக்கு வந்து 1500 இன்க்ளூடிங் டாக்ஸ் தான் வந்துச்சு. பட் இங்கே டேரெக்டாக புக் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நிஜமாவே ஒர்த் ஃபார் மணிங்க. ஏன்னா நான் ஐடிசிலையும் பஃபே சாப்பிட்ருக்கேன். பட் அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் ஐடிசியில் இல்லை. பட் அதை விட லீலா வந்து 1000 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்லா சாப்பிட்டதுனால கொஞ்சம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லீலா பேலஸ்லேயே கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க. ஸோ மார்னிங் வந்து நான் சூப்பராக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு வந்துருந்துச்சுங்க. ஸோ நம்ம மார்னிங் வந்து முக்கால்வாசி டைம் நாங்கள் அந்த பால்கனியில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட ரீசன் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்போதும் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக தான் கிளம்புவேன். என்னோட மேக்கப்புமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நிறைய இடத்துல என்னோட மேக்கப் சொதப்பு இருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை காலேஜ்க்கு போகும்போதோ மேக்கப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம மேக்கப் வந்து பயங்கரமாக சொதப்பல் ஆகியிருக்கோங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்னைக்கு நான் 2 ஸ்டெப்பில் சூப்பராக மேக்கப் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண 2 ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாமா எர்த்தோட ஹைட்ரோ க்ளோ சிசி சீரம், நெக்ஸ்ட் வந்து மாமா எர்த்தோட நரிஷிங் நேச்சுரல் லிப் சிக் அண்ட் ஐ டிண்ட். இது ரெண்டுமே போதுங்க, நம்ம சூப்பர்பா மேக்கப் பண்ணிடலாம். சோ வாங்க இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சிசி கிரீமை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃபார்முலாங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா ஈஸியா பிளெண்ட் ஆகும். நான் இந்த கிரீமை என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்றேன். என் ஃபேஸ்ல வந்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க, எங்கேயுமே திட்டாவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட கார்னர் ஆஃப் த ஐஸ், நோஸ் அண்ட் லிப்ஸ்லையுமே நான் இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். வாவ், இப்போ என்னோட ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருக்க மெயின் இன்கிரீடியன்ஸ் விட்டமின் சி அண்ட் ஹையாலுரோனிக் ஆசிட். ஹையாலுரோனிக் ஆசிட் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். விட்டமின் சி வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். சிசி சீரம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹனி, வெனிலா அண்ட் பீச்னு 3 ஷேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஷேட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து அந்த ஷேட் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிண்ட் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு பீட்ரூட் டிண்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அது நல்ல ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம லைட்டா எடுத்துட்டு நம்ம லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நம்ம லிப்ஸே வந்து ஒரு நேச்சுரல் பிங்க் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் சீக்ஸ்ல 2 டாட் வச்சு அதை நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஐஸ்க்கு மேல இதை லைட்டா எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிண்ட் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். வாவ்ல எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 ஸ்டெப்ல நம்ம ஃபேஸ் வந்து செம்ம க்ளோ ஆயிடுச்சு. அண்ட் இந்த டிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பீட்ரூட், ரோஸ் பெட்டல் அண்ட் கொக்கோன்னு 3 ஷேட்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அவங்க நேச்சுரலா தான் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் அவங்க யூஸ் பண்ணல. அதனால நம்ம தாராளமா இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்க மேக்கப் வந்து 2 நிமிஷத்துல முடிஞ்சிருங்க. ஸோ மாமா எர்த் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிராண்ட். அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க உங்க நியர்பைல இருக்க கிராசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல வாங்கி, அது மட்டும் இல்லாம நைகா, பிளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்லயுமே உங்க ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2024 நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ நீங்களும் உங்களோட மேக்கப்பை ஈஸியா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு 9 o'clock நாங்கள் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே டின்னரோட சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் வெரைட்டிஸும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்து எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கம்மிங் டு த எண்ட் பார்ட். ஸோ நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் லீலா பேலஸ்க்கு பெர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் 15,000 வந்துச்சு எங்களுக்கு. ஸோ 15,000 கொடுத்து நம்ம ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகம் தாங்க. பட் வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லீலா பேலஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
செகண்ட் வந்து ரூம் சூப்பராக இருந்துச்சுங்க, அதுவும் பீச் வியூவோட செமையாக இருந்துச்சு. தேர்ட் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃபோட சர்வீஸ்ங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒன் டே இங்கே ஸ்டே பண்ணலாமா வேணாமா, இது வர்த்தா இல்லையா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.